பரிசுத்த பரலோகத்தினாலே ஆண்டவரே, வருடத்தின் கடைசி மாதத்தின் 4வது வாரத்தில் 24ஆம் தேதியிலே உம்முடைய சமூகத்திலே இந்த அலைபேசி மூலம் உம்முடைய சத்தியத்தை கேட்க காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரை கிருபையாயிரும். உம்முடைய வேத சத்திய வசனங்கள் அவர்கள் இருதயத்திலே பதியவும், உண்மையாய் உம்மை தொழுது கொள்ளவும், அவர்கள் தங்கும் இடத்திலே எங்கே கிட்டே சபைகளில் உண்டோ அந்த ஆவிக்குரிய சபையில் அவர்கள் போய் தங்களை ஒப்பு கொடுத்தவங்க ஆராதிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்த வழிகளை திறக்கிறாங்க. அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர், நேற்றும் மாறாத தேவனாக இருக்கிறேன். உமக்கு கோடி நன்றியாகிறவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்முடைய விசேஷித்த பிறந்த நாளாக இந்த மாதத்திலே கொண்டாட இருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்களிலே அப்படியாக கொண்டாட தேவன் தயவாயிருக்கு. உலகமெங்கும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உமக்கு நன்றி செலுத்தவும், எல்லா சூழ்நிலைகளையும் நீர் சீர்படுத்தவும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவர், சமாதான காரணர், நீதியின் தேவன், நிரந்தரமானவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப வேளையை ஆரம்பித்து முடிவு பரியந்தம் உம்முடைய பிரசனம், அபிஷேகம், வல்லமை, வரங்கள் எங்களுக்குள்ளே தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நேற்றும் நின்றும் நின்றும் மாறா இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்வு நாளாக கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். நாம் அப்படியாக அவருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நம்மை அனைவரையும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய கூடாரத்திற்கு, அவருடைய தேவாலயத்திற்கு அழைத்திருக்கிறார். நாம் அப்படியாக எத்தனை பேர் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த தேவாலயத்தில், அந்த கூடாரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். ஏனோ தானோ என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அப்படி வாழும் பொழுது கர்த்தர் எப்படி உங்களுக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்வார். சிந்தித்து பாருங்கள். அப்படியாக இந்த மாதத்தின் 25ஆம் தேதி உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கும் அவருடைய பிறப்பின் வருகையொட்டி நாம் ஒவ்வொருவரும் குடும்பங்களில் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட அவளோடு நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நாவினால் உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை ஒவ்வொன்றும் அவர் இரட்டிப்பாக கொடுப்பார். இன்றைய நாளில் நாம் அனைவரும் அப்படியாக ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திற்கு கூப்பிட வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கின்றேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை படித்து பாருங்கள். நம்முடைய குடியிருப்புகள், நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே இல்லை, மண்ணுலகில் இல்லை. அவருடைய பரலோக ராஜ்யத்தில் தான் நம்முடைய குடியிருப்பு. அங்கே இருந்து கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய நிரந்தரமான குடியிருப்பு எது என்று சிந்தித்து பாருங்கள். அது எங்கே இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறவாமல் நீங்கள் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்புகள் எங்கே இருக்கின்றது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இங்கில்லை. நீங்கள் நாம் நிலம் வாங்கலாம், கோடிக்கணக்கில் நாம் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் நாம் செலவுகள் செய்யலாம், எல்லாம் நாம் வாங்கலாம். எதுவும் நமக்கு இந்த உலக
நிரந்தரம் அல்ல. நம்முடைய குடியிருப்பு எல்லாமே ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் அவருடைய வீட்டில் தான் நம்முடைய குடியிருப்பு, அவருடைய வீடு தான் நம்முடைய குடியிருப்பு என்று நீங்கள் மனதில் நீங்கள் நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ பழகுங்கள். இந்த உலகத்தில் தான் வாழ்க்கை என்று இல்லை, இது வெறும் பாவி, நாம் அனைவரும் பாவிகள், வெறுமனே வாழ்க்கையில் ஜீரோவுக்கு கூட மதிப்பு இருக்குது. ஆனால் நமக்கு அது மதிப்பு இல்லை இந்த உலகில். ஆண்டவருடைய வீட்டில் பரலோக ராஜ்யத்தில் நாம் அனைவரும் அங்கே தான் நாம் குடியிருக்க போகிறோம். நீங்கள் கர்த்தருடையவர்கள், நாம் அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மறித்து நம்மளுக்காக மீண்டும் உயர்த்தார். அப்படியாக அவர் உங்கள் மேல் எப்போதுமே கரிசனை உள்ளவர் என்பதே வேதாகமத்தில் தெல்ல தெளிவாக கூறுகிறது. அதுதான் உண்மையான சாத்தியமாகும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இப்பூமியில் வெளிப்படுத்தும் அதன் தூதுவர்களாக உங்கள் வாழ்க்கை முறை காணப்பட வேண்டும். உங்களை கவனிக்கிற எல்லோருமே தாங்களும் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்கிற வாஞ்சி உள்ளவர்களாக மாறும்படி உங்கள் சாட்சி அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். அப்படியாக நாம் அனைவரும் இன்றையிலிருந்து நாம் எதற்கும் இந்த உலகத்திற்கு, இந்த மண்ணுலகத்திற்கு நாம் எதையும் எதிர்பார்த்து நாம் வாழக்கூடாது. பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு, அதுதான் ஆண்டவருடைய வீடு. அந்த பரலோக ராஜ்யத்தின் வீட்டிலே தான் நமக்கு நிரந்தரம். அந்த இடத்தில் நாம் சேர வேண்டும் என்றால் இந்த மண்ணுலகில் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு அவரை ஒவ்வொரு நாளும் நாம் அவரை கூப்பிட வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் வழியாக, தியானத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் வாரம் முழுவதும் நீங்கள் அன்றாட பணிகள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த ஓய்வு நாளை ஏன் கடைபிடிப்பதில்லை என்று எனக்கு ஒவ்வொரு நாளும் வருத்தம். இங்கே சுற்றியுள்ளவர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் தேவாலயம் போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த டைம்ல அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமையில் அவருடைய தேவாலயத்திற்கு வீட்டிற்கு சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு பயிர் பெறுங்கள் என்று இன்றைய நாளில் நாம் அனைவரும் அவரை நோக்கி ஓட வேண்டும், அவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அப்படியாக இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு மனதில் திடத்தோடு இந்த ஒரு நாளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கண்கூடாக நீங்கள் அதை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை வந்துவிடுத்து ஆண்டுடைய தேவாலயத்திற்கு போகும் என்று சிந்தித்து செயல்பட்டு வாழுங்கள். நாம் அனைவரும் அப்படியாக அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அன்புள்ள ஆண்டவரே, நான் உம்முடையவன் என்பதும் என் நிரந்தரமான குடியிருப்பு பரலோகம் என்பதும் எத்தனை மகிழ்ச்சியான சத்தியங்கள். இவ்வுலகம் என் நிரந்தரமான குடியிருப்பு இல்லை, பரலோகமே என் குடியிருப்பு என்கிற நினைவுடன் நிரந்தரமற்ற இவ்வுலகில் நான் அனுதினமும் ஜீவிக்க எனக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை தாரும் அப்பா என்று இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக.
ஆண்டுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இன்றைய நாளில் ஆண்டுடைய வார்த்தையை குறிப்பது பாஸ்டர் பிலிப்பப்பா அவர்களை நாம் அழைக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு போகும் முன்பாக நம்மை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். உலக ரட்சகரே, உண்மை நம்பியிருக்கிற உன் பிள்ளைகள் மீது இரக்கம் கொள்ளும். உம்முடைய வார்த்தை அவர்கள் உள்ளத்திலே நிலைத்திருக்கவும் அதன்படி அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளவும் நீ துணையாக இருக்கிறாங்க. உன் பிரசன்னம் எங்களுக்கு வழியாக இருக்க கடவுள் என்று மாறா ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆதியாகமம் 1:3 கூட தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. யோவான் 4:5 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இந்த 3 வசனங்களிலும் நமக்கு என்ன அவருடைய பிறப்பை குறித்து வெளிச்சமாக நமக்கு சுட்டி காண்பிருக்கிறது என்றால், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நாம் எப்படி வெளிச்சமாக இருக்க முடியும்? சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு, நட்சத்திரங்கள் உண்டு, விளக்குகள் உண்டு. இவையெல்லாம் இருந்தாலும் நாம் எப்படி வெளிச்சமாக இருப்போம்? சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அதாவது ஆதியாகமம் முதல் வசனம் சொல்கிறது, எல்லாம் இருளாக இருந்தது. எல்லாம் அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது, அதற்கு முன்பாக எந்த உலகம் இருந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாட்களிலே எல்லாம் இருளாக இருந்தது. அந்த இடத்துல தான் தேவனுக்கு ஒரு யோசனை. நம்மை நாமே தெரிவித்துக் கொள்ள எப்படி இந்த மக்களுக்கு நாம் காணப்படுவோம் என்று சொல்லி அவர் வசனம் முதலாவதாக சொன்னது, வெளிச்சம் உண்டாக கிடந்தது. அப்பொழுது அந்த இருளுக்கு அங்கே இடமில்லாமல் போனது. அது நமக்கு எப்படி வெளிச்சமாக இருக்கிறது என்றால், இயேசுவை அறிந்த நாம், அவருடைய வழியிலே நாம் செல்லுகிற நாம், அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிற நாம், அவருக்கு எப்படி இருக்க வேண்டும்? அவர் எப்படி வெளிச்சமாக இருந்தாரோ அந்த வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தை அடைய வேண்டும். நாம் வெளிச்சத்தை அடைய வேண்டுவது என்றால், நமக்குள்ள இருள் எப்படி இருக்கிறது அல்லது இருள் உண்டா? இது ஒரு கேள்வி. நம்மை நாமே சிந்தித்து பார்க்கும்பொழுது, இருள் எங்கே இருக்கிறது? ஒரு அறையில் இருக்கிறோம், திடீரென்று மின் விளக்குகள் போய்விடுகிறது, அப்போது எல்லாமே இருட்டாகிறது. அது இருக்கா? அதில் நாம் ஏதாவது பார்க்க முடிகிறதா? இல்லை. ஆனால் நமக்குள்ளே இருக்கு எங்கே இருக்கிறது? நம் சிந்தனையில் இருக்கிறது, நம்முடைய நடத்தையில் இருக்கிறது, நம்முடைய பேச்சில் இருக்கிறது, நாம் செய்கிற செயல்களிலே இருக்கிறது. ஆகையால் தான் நாம் எப்படி வெளிச்சமாக மாற முடியும்? எப்படி இந்த இருளிலிருந்து நாம் விலகிக் கொள்ள முடியும்? தேவன் சொன்னதாவது, உங்களுடைய பாரங்களை சுமந்து கொண்டு வாருங்கள், என்னிடத்திலே வரும்பொழுது நான் அவைகளை இலகுவாக்கி உங்களுக்கு
பெற்றுக்கொள்ளப் போகிறோமா நாம் யோசனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் சபைக்கு போய் வந்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ பல செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், எல்லாரும் பேசுகிறதையே பேசுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கேட்ட நீங்கள் பழையவைகளாக இருக்கிறீர்களா, புதியவர்களாக மாறி இருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, நான் உங்கள் பக்கத்திலே இருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. எப்படி நாம் அறிந்து கொள்ளவில்லை? நாம் வாசிக்கின்றோம் சத்திய வசனங்களை. அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்திருக்கிறதா, இல்லை அந்த வசனத்தின்படி நான் கடந்து கொண்டிருக்கிறேனா? அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் நமக்குள்ளே இருள் விலகி இருக்கிறதா இல்லையா. மனம் திரும்புங்கள், என்னுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். எதனால் நாம் மனம் திரும்ப வேண்டும்? யோசிக்கிற காரியங்கள் பல உண்டு. முதலில் என்னை நான் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். எனக்குள்ளே தவறான சிந்தனைகளோ, தவறான பாதைகளோ, தவறான நடத்தைகளோ, அல்லது என்னுடைய வார்த்தையில் உண்மை உண்டோ, இவைகளெல்லாம் இருந்தால் நாம் நமக்குள்ளே பரிசுத்தமாக இருக்க முடியும். அதனால்தான் வசனம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை தரிசிக்க முடியாது. இப்படியாக இவர்கள் பல விதத்திலே இருக்கிறது. பல விதத்திலே நமக்கு பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, சரீரத்தின் பாரங்கள் உண்டு. ஆனாலும் நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். காரணம், நாட்கள், நிமிடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் அவைகளிலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நாம் செய்ய முடியும், நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள முடியும், நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும். நம் யோசனைகளை நாம் நீதியின் பாதையிலே நடத்தி கொள்ள முடியும். அப்பொழுது நாம் உண்மையான தேவ பிள்ளைகளாக இருப்போம். இன்னொரு மாதிரியான ஒரு இருள், நாம் மற்றவர்களை நேசிக்கிறோமா, மற்றவர்களை அன்பு கொடுக்கிறோமா, அல்லது எல்லோரையும் வெறுத்து நம் வாழ்க்கையை அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? இதுவும் ஒரு இருள். நாம் நடக்கின்ற பாதையிலே மற்றவர்களை எப்படியாக காண்கிறோம்? கண்களின் இச்சையிலே காண்கிறோமா, அல்லது சமாதான கண்களிலே பார்க்கிறோமா, அல்லது பிரச்சனைகள் சிக்கியிருக்கிறவர்களை கொண்டு நாம் பார்க்கிறோமா, அல்லது வேதனைக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களை பார்த்திருக்கிறோமா? இவைகளெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வேதத்திலே ஒருவன் அடிப்பட்டு குற்றுயிராய் கிடக்கும் பொழுது அவனை கண்டு எல்லோரும் போய்விட்டார்கள். ஆனால் ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன் அவனுக்கு உதவி செய்கிறான். ஊழியக்காரர் போய்விட்டார், மற்ற ஆவிக்குரியவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் அவன் மாத்திரம் இரக்கம் கொண்டு அந்த மனுஷனை ஒரு இடத்திலே கொண்டு போய்விட்டு அவனுக்கு சிகிச்சை செய்து, அந்த இடத்துல இவர்களுக்கு ஏதாவது அதிகம் செலவானால் மறுபடியும் நான் வரும்பொழுது அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நமக்குள்ளே அந்த இரக்கமுள்ள கண்கள் உண்டா? இல்லை நாம் அனுசரிக்கிற கண்கள் உண்டா? ஆதரிக்கும் கரங்கள் உண்டா?
சமாதானம் உண்டா? ஒருவர் நாம் விசாரித்து குடும்பத்தின் காரியங்களை பகிர்ந்து கொண்டு அனைவரும் குடும்பத்துக்கான செய்கைகளிலே நாம் சீராக நடத்தியிருக்கிறோமா? மகன் சம்பாதித்து விட்டால் அவனுடைய இஷ்டம், மகள் சம்பாதித்து விட்டால் அவளுடைய வழி, தாய் தகப்பன் அவர்களுக்குள்ளே ஒரு வழி. நான் வேலைக்கு இப்போ செல்கிறேன், என் கணவன் இப்படி செல்கிறார், நாங்கள் குடும்பத்தில் கூடுவதே எப்பொழுதோ ஒரு நாள், அது ஞாயிற்றுக்கிழமை தூங்கி விடுகிறார்கள். இது வாழ்க்கையா? இதுவும் வருகிறது. ஏன் இவைகள் எல்லாம் இவர்கள் பார்ப்போமானால் நாம் நினைக்கின்ற காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் திருமணத்திலே ஒரு காரியம், தேவன் ஆதாமை ஏற்படுத்தி ஒரு ஏவாளை உருவாக்கி கொடுத்தார் வாழ்க்கையை நடத்த. ஆனால் இந்த நாட்களிலே பணம் உண்டா, சொத்து உண்டா, வசதி உண்டா, ஒரே பிள்ளையா ஒரே பெண்ணா, எல்லாம் அவர்கள் உயர்ந்த வேலையில் இருக்கிறார்களா, நல்ல வருமானமா, இவைகளை கொண்டு நாம் பார்க்கிறோம். மனம் ஒன்றித்து போனாலும், கல்யாணம் நடந்துவிட்டாலும் சில நாட்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள் கழித்து ஏதோ ஒரு வார்த்தையினால் முறிந்து போகிறதில்லை. ஒரு சில சமயங்களிலே சாவுக்கும் அது கொண்டு போய்விடும். இதுதான் நீங்கள் அறிந்து கொண்ட தேவ சமூகத்தின் திருமண வாழ்க்கையா? சுயமான எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். தேவ சமூகத்தின் தயவை பெற்றுக்கொண்டு நாம் காரியங்களை செய்வது அது என்றைக்கும் நன்மையாக இருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போமானால், நாம் சில இடங்களுக்கு செல்வோம், சிலரை சந்திப்போம். அந்த இடத்துல பேசும் வார்த்தைகள் என்ன? உலகத்தை குறித்தா, குடும்பங்களை குறித்தா, நண்பர்களை குறித்தா, அல்லது நாம் செல்லுகின்ற சபை மக்களை குறித்தா, அல்லது சபை போதகர்களை குறித்தா, அல்லது மற்ற போதகர்களை குறித்தா, இவர்களெல்லாம் நாம் எப்படியாக நாம் எண்ணிக்கொண்டு அவரிடத்தில் பழகி வருகிறோம் அல்லது பேச்சிலே நாம் பேசி வருகிறோம். மாறாக இருக்குமானால் அதுவும் ஒரு இருள். இருள் என்பது இருளாக இருக்க வேண்டாம். எண்ணங்களும் செய்கைகளும் நடத்தைகளும் நம்முடைய வழிகளும் மற்றவர்கள் காணும் பொழுது சுத்தமாக பரிசுத்தமாக காண வேண்டும். அப்பொழுது நம்மை அவர்கள் தேவகுமாரர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை உண்டாகும். ஆகையால் நாம் இருளை பார்க்காது, இருளை பின்பற்றாது நாம் போக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். யோவான் 8:12 இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எவ்வளவு அழகான வசனம். நாம நினைச்சுக்கிற இந்த உலகத்தில் வீடு கட்டிட்டா, நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை அமைந்துட்டா, இதுதான் வாழ்க்கை இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கையில் சுகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிரந்தரமான மன கண்களிலே நாம் காண முடியாத வாழ்க்கை உண்டு. ஆனால் இந்த இடத்திலே வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஜீவ ஒளி எதுங்க? நாம் நீதியாக இருப்பது, நேர்மையாக நடப்பது, ஜீவனுடைய வார்த்தையினால் நாம் அதை பற்றி கொண்டு செல்வது. யோசேப்பு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே, நீர் என்னை
இரவின் பயங்கரத்தை, இரவின் சூழ்ச்சியை, இரவின் மோச நாசங்களை எரிந்து விடு. அப்பொழுது நீங்கள் ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். ஒளியின் ஆயுதம் எது? நம்முடைய காலடி தேவனுடைய பாதை, நம்முடைய அழைக்கச்சை தேவனுடைய வார்த்தைகள், நம்முடைய சரீரத்தின் கூடு அது கவசம், பாதுகாப்பு, தலை சீரா அது நமக்கு ஆசீர்வாதம், அபிஷேகம், இவைகளெல்லாம் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுவதை பார்க்கிறோம். எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 20 எழுதியிருக்கிறார் பவுல். அந்த காலமாய் இருந்தீர்கள் எப்பொழுது? உலகில் இருள் இயேசு வந்து வெளிச்சமாக காண்பிக்கும் வரை இருள் இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு அவருக்குள்ளே நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் பெறும்பொழுது தேவ குமாரன் பரிசுத்த ஆவி உங்களில் ஆட்கொள்கிறான். பழையன ஒழிந்தது, எல்லாம் புதிதாயிற்று என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் அதை பற்றி கொண்ட நாம் அந்த வழியிலே நடப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகம் திறந்து சொன்னது என்ன? தேவகுமாரன் நான் உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெள்ளை புறாவாக அவர் மேல் அமர்ந்தார். சமாதான புறா. அந்த சமாதான புறா நம்முள்ளே இருக்கும்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். 1 யோவான் 1:5, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்திலே கேட்டு அறிகிற, உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. யாராவது கேட்டால் எப்படி உங்களுக்கு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த வசனத்தை அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி கிறிஸ்துவனிடத்திலே வந்தது. அந்த ஒளி இப்பொழுது பரிசுத்த ஆவியினிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அபிஷேகத்தினால் நான் நிரம்பியிருக்கிறேன். ஆகையால் என்னிடத்திலே இருள் இல்லை. இதை யார் கேட்டு எழுதியிருக்கிறார்கள்? சீஷர்கள், தேவனுடைய சமூகத்தில் இருந்தவர்கள். கொடுங்கோலனாய் இருந்த சவுல் பவுலாய் மாறி எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறான். அவன் இல்லை என்றால் புதிய ஏற்பாடு பாதி இல்லை. அதுதான் வெளிச்சம். அவருடைய வாழ்க்கை கொலைக்காரர். ஆனால் இயேசு கிறிஸ்து அறிந்த பிறரே அவன் தேவகுமாரன், தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர், மீட்கப்பட்டவர். நாமும் மீட்கப்பட்டவன் என்று சொல்கிறோம். ஆனால் சாட்சியாக இருக்கிறோமா? Are we a true Christian to say that I am a child of God? Can I express it to others? Or can others be like him? சிந்தித்து பாருங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் இந்த சகோதரி துணை இல்லாமல் கடந்த 1-2 ஆண்டுகளாக இந்த வீட்டிலே 20-30 பேர் கூடி வந்த நாட்கள் எங்கே போயிற்று? எல்லாம் சோதனைகளாக அலைபேசியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவா உங்கள் விசுவாசம்? இதுவும் ஒரு இருள். சபைக்கு நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய மகிமை அந்த அறையிலே காணாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இல்லை என்றுதான் சொல்லுவேன். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த ஆலயம் தூங்கிக் கொண்டிருந்தால் அது என்ன மாதிரியான ஆலயம்? சத்துருவுக்கு சேர்ந்த இருளான ஆலயம். நீங்கள் அதை கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே
தேவ சமூகத்துக்கு வாருங்கள் என்று தானே சொல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொல்கிறோம். குமாரனுடைய விடுதலையை அறிவிக்கிறோம். பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறோம். அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள் உங்களிலும் செயல்பட நாங்கள் அழைக்கிறோம். இவைகள் இல்லாவிட்டால் வெறும் பெயர் கிறிஸ்துவராக மறித்து நரகத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கிறது. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். மற்றும் 1 யோவான் 2:8 மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன், அது உங்களுக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி எப்பொழுது பிரகாசிக்கிறது. கிறிஸ்துமஸ் வந்துவிட்டது. குழந்தை இயேசுவாக இல்லை, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து நம்மை காத்து கண்காணிக்கின்றவராய் இருக்கிறார். இன்னும் பொம்மைகளை வைத்துக் கொண்டு சிறு பிள்ளைக்கு பொம்மை கொடுத்து ஆடுகிறார்களே, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்தால் அது மகா பெரிய இருள். தெரிந்தும் தெரியாமல் செய்வது இருள். அது பொம்மை, வெறும் பொம்மை. அதனால் ஒன்றுமே இல்லை. இந்துக்களும் பல பொம்மைகளை வைத்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் வெளியாக வச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். உங்கள் மனதிலே இருள், உங்கள் நடத்தையிலே இருள், உங்கள் சிந்தனையிலே இருள். மாற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனம் சொல்கிறது, உங்களுக்கு வார்ப்பிக்கப்பட்ட சுருமங்களையோ வரைபடங்களையோ நமஸ்கரிக்கவோ செவிக்கவோ வேண்டாம், நான் எரிச்சல் உள்ள தேவன் என்ற பழைய ஏற்பாட்டில் சொல்கிறேன். அப்படி சொல்லியிருக்க நீங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துமஸ் ட்ரீயா அல்லது ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவா? யாரும் இதெல்லாம் உண்டாக்குறது? தேவன் உண்டாக்கினாங்க. வசனத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் தான் நாம் சொல்றோம். வாழ்க்கையின்படி நடந்து கொள்ளுங்கள், ஊரின் உறவின்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். உலகத்தாரால நான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. Think over it. We are not of this world. We are in this world, but we are not of this world. We are His children. We have been a redeemed persons. We have been to inherit the kingdom of God. நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை பார்க்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த கிறிஸ்துவின் ஒளி நமக்குள்ளே இருக்கும்போது நாம் வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. உங்கள் கிறிஸ்துமஸ் குறிப்பில் இல்லை, உங்கள் ட்ரீல இல்லை, உங்களுடைய உபசரிப்பில் இல்லை. ஏழைகளுக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். இல்லாதவர்களை அழைத்து அவளுக்கு உபதேசியுங்கள், அவளுக்கு தேவையானதை கொடுங்கள். அதுதான் சொல்கிறார். 2 இருந்தால் 1 கொடுத்து விடு என்கிறார். உங்க வீட்டில் வாரந்தோறும் யாராவது ஒரு பிச்சைக்காரங்க வருவாங்க, என்ன சொல்லி அனுப்புறீங்களோ? தேவன் சொல்கிறார், ஒருவேளை நான் அது போலத்திலும் வந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். இவைகளெல்லாம் மறந்து போனால் அவைகளும் இருந்தான். நீங்கள் வெளிச்சத்தை அடைய முடியாது. சும்மா ஸ்டாரை போட்டுக்கலாம், வீட்டில் திருப்ப போட்டுக்கலாம், லைட் சீரியல் லைட்ஸ் போட்டுக்கலாம். அந்த வெளிச்சாங்களா குப்பையாக இருக்கிறது. மறுரூபமாக வேண்டும். சேஞ்ச் ஆஃப் மைண்ட், சாங்டிஃபைடு திங்கிங், சாங்டிஃபைடு மூவ்மெண்ட், மனமாற்றம் அடைந்த பாதை, மனமாற்றம் அடைந்த வழி, மனமாற்றம் அடைந்த செயல்கள், இவைகளை கடைபிடித்துக் கொண்டால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். உலகிற்கு உப்பாய் இருப்பீர்கள். உப்பு சாரமற்று போனால் என்ன செய்கிறார்கள்? உப்பையிலே போடுவது என்று சொல்கிறார்கள். கடைசியாக மத்தேயு 5:14 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். Let your light so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven. எவ்வளவு அருமையான வார்த்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள்
பாஸ்டர் பெரியப்பா அவர்கள் மத்தேயு, எபேசியர், ரோமர், யோவான், பிலிப்பியர் எல்லாம் நமக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு நமக்கு பயன்பட்டு வாழ்க்கைக்கு நமக்கு எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெறுங்கள். படிக்க வேண்டும். உங்கள் நாள் உச்சரிங்கள். ஏதோ உச்சரிக்கிறீர்கள். வாட்ஸ்அப்பில் வருது, இன்ஸ்டாவில் வருது, யூடியூப்ல வருது, ட்விட்டரில் வருது, எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறீர்கள். ஆனால் ஆண்டுடைய இந்த வேதத்தை எடுத்து படித்து யாரும் நீங்கள் பயன்பெறவில்லை என்று நான் கூறுகின்றேன். நீங்கள் படித்து பயன்பெறுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கின்றார். நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தினால் நம்மை தாங்கி வழிநடத்துகின்றார். அவருடைய கிருபையால் ஒவ்வொரு நாள் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தையும் அவருடைய கிருபையால் நம்மை காத்து வழிநடத்துகின்றார். நம் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக நமக்கு கொடுக்கிறார். அப்படியாக நாம் இவை அனைத்து நமக்கு தேவை என்றால் நாம் யாரிடம் கொடுப்பது? மனிதரிடம் கேட்டு பிரயோஜனத்தை ஆண்டவரிடம் கேட்டு பாருங்கள். அனைத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை துதித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து நாம் அவரை ஆராதித்து காணிக்கை பாடல்களை பாடி எங்கள் திருவிருந்தில் அவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோமாக. Thank you.
திராட்சை ரசத்தின் ஒப்பாக அவர் சொன்னதாவது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்காக இது ரத்தமாக இருக்கிறது, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகையால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு நிமிடம் நம்மை நிதானித்து இதில் தகுதியுள்ளவர்களாக நம்மை இந்த வேளையிலே அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை பாவங்கள் ஏதேனும் இருக்குமானால் அதை அறிவித்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இதில் பங்கு பெற நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். எங்களை நேசிக்கிறார்கள் ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி உம்முடைய சரீரம் அலங்கோலமாக்கப்பட்டு நீர் எங்களுக்காக அந்த சிலுவை மரத்திலே தொங்கின அந்த நிலையிலும் கூட உம்முடைய மகிமையின் முகாந்தரமாய் ஆண்டவரே பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டது. ஆனாலும் நீர் அந்த நிலையிலே கூட சொன்னது, பிதாவே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றார். நாங்களும் மன்னிக்கிறவர்களாக மாற்றும். எங்கள் குற்றங்களை நீங்கள் மன்னியும், நாங்கள் மற்றவர்களை கொண்ட குற்றங்களை மன்னிக்க தயப்படுபவர்களாக இருக்கிறோம். எங்கள் மேல் இறக்கம் புரிகிற நல்ல பிதாவே, ஆமீன். இந்த பந்தியிலே நாம் பங்கு கொள்ள இந்த அப்பத்தையும் அவருடைய சரீரமாக ஏற்றுக்கொண்டு இந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தமாகவும் நாம் ஒரு குடும்பமாக பெறலாம். காணிக்கை பாட்டு பாடுவார்கள். என் உயிரா
திரிப்போம், கண்களை மூடி வைப்போம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பிதாவே, இறையாண்மையுள்ள எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறோம் அம்மா. ஏனென்றால் நீர் எங்கள் ஆண்டவர் மட்டுமல்ல, எங்கள் அன்றாட வாழ்வில் உமது விருப்பத்தை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு பலத்தையும் தருகிறீர். எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் இருக்கும் உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வில் எல்லா பகுதிகளுக்கும் வழிகாட்டுவதற்கு உமது வார்த்தை போதுமானது. உமது வார்த்தையே எங்கள் அன்றாட வாழ்வில் உமது சித்தம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். உமது பரிபூரண சித்தத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்து அதற்கேற்ப எங்களை வழி நடத்தும் இயேசப்பா. கிறிஸ்துவை போல நாங்கள் உருவெடுக்க கர்த்தருடைய ஆவி மீண்டும் ஒருமுறை எங்களை தொடர்ந்தும் அப்பா. அன்புள்ள கர்த்தாவே, இன்றைய வசனத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளின் அனுபவத்தின் சாராம்சத்தை, அதை தொடர்ந்து ஏற்பட்ட வியத்தகு மாற்றத்தையும் படம்பிடிக்கிறது. இது தெய்வீக தலையீடு, தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிதல், நோக்கம் பற்றிய உணர்வு, தேவ பிரசனத்தை சந்திப்பதில் இருந்து வரும் அழைப்பு ஆகியவற்றின் முக்கிய கருப்பொருளாக தெரிவிக்கிறது. நாங்கள் சோர்வின்றி ஒருபோதும் நாங்கள் ஓடுவழி எங்கள் பலத்தை திருப்பியும் கர்த்தாவே, எங்களது வெற்றியாளராகிய நீர் இயேசு இந்த உலகத்தை வென்றதால் இறுதி வெற்றி எங்களுடையதே என்று நாங்கள் ஒவ்வொரு நாள் உண்மை தியானிக்க எங்களுக்கு நீர் அந்த கிருபையை தாரும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் பாஸ்டர் பிலிப்பப்பா அவர்களிடத்தில் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. பரிசுத்த பரலோக பிதாவே, உப்புடைகளோடு தேவ பேசி இந்த கடைசி வேலைக்காக வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அடியனுக்கு நீர் அனுமதி கொடுத்திருக்காய். யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை எந்தெந்த மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நமக்கு போதித்து வழிகாட்டி நம்ம நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் நம்மோடும் நம் குடும்பத்தினர் அனைவரோடும் கிறிஸ்து வருவதற்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை இந்த சபையின் மூலமாகவும் அடியனுடைய சபையின் மூலமாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அவர் சிறு குழந்தை அல்ல, அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். மகிமைப்படுத்துங்கள், ஆசீர்வதிக்க